ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் கம் கணபதயே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சென்றிருக்கோம். இன்றைய தினம் 189வது நாமாவளியாக ஓம் கிருத்தினே நமஹ. கிருத்திஹி அப்படின்னா செய்கை, உண்டு பண்ணுவது, அனுஷ்டித்தல், செயல், வேலை, காவியம்னு நிறைய அர்த்தங்களை கொடுக்கும். அப்படி இந்த இடத்துல இறைவன் சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், திரோபவம், அனுகிரகம்னு பஞ்ச கிருத்தியத்தையும் இறைவன் எல்லா உயிர்க்காகவும் செய்துட்டே இருக்கார். ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய், அருள் தருவாய், போக்குவாய், என்னை புகுவிப்பாய் அப்படின்னா திருவாசகத்தில் வர்ணிப்பார். அப்படி இறைவன் எல்லா உயிருக்காகவும் பஞ்ச கிருத்தியத்தை பண்ணிகிட்டே இருக்கார். அப்பேற்பட்ட அந்த இறைவனுடைய செயல் எப்பேற்பட்டது அப்படின்னா இந்த செயல்களை எல்லாம் இறைவன் செய்து கொண்டே இருக்கார் அப்படின்றது. அப்பேற்பட்ட அந்த செயலால் என்ன உண்டு பண்ணுறார் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தை உண்டு பண்ணுறார். 5 பூதமும் 6 சமயமும் மந்திர வேத புராண கலைகளும் வெகுரூப அண்டராதி சராச்சரமும்னுவர். அப்படி அண்டராதி சராச்சரம், சரம்னா அசைஞ்சு கொண்டே இருக்கக்கூடியது, அச்சரம்னா அசையாமல் இருக்கக்கூடியது. அது மாதிரி அண்டங்கள், அதாவது இயங்கி கொண்டே பல கோடி அண்டங்கள் இருக்கான். இயங்குவதற்கு தயாராகவும் பல கோடி அண்டங்கள் தயாராக இருக்கான். அது மாதிரி இறைவன் ஏதாவது ஒரு செயலை செய்து கொண்டே இருக்கார். எல்லா உயிருக்காகவும் பஞ்ச கிருத்தியத்தை பண்ணுறார். பஞ்சகிருத்திய பராயணாஜனமகான்னு அவர் நாமங்கள்லாம் உண்டு. அப்படி சிருஷ்டி உண்டாக்குறார். ஒரு ஜீவன் மாதிரி இன்னொரு ஜீவன் இந்த உலகத்தில் இருக்கார். அவர் தான் பல கோடி உயிர்கள் 84 100,000 யோனி பேதம்னுவர். அது மாதிரி நம்மளை போலவே பிறக்கக்கூடிய உயிர்களே அத்தனை. அது மாதிரி 7 பிறப்புகள் இருக்குது ஒன்று ஒன்றும். அப்படி எல்லாத்தையும் சிருஷ்டி உண்டாக்குறார் சுவாமி. ஸ்திதி உண்டாக்கினா மட்டும் போகாது, காக்கணும். காத்து அந்த ஜீவனுக்கு தேவையான தனு கரண புவன போகங்கள் எல்லாத்தையும் கொடுக்குறார். அடுத்து சம்ஹாரம். சம்ஹாரம்னா அழிக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை, ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றுதல், நல்ல நிலைக்கு மாற்றக்கூடிய செயலை செய்கிறார் சம்ஹாரம். திரோபவம், மறைத்தல் தொழிலை பண்ணுறார். ஒவ்வொரு காரியத்தை ஒவ்வொரு வயதில் ஒவ்வொரு கால கிரமத்தில் தெரிஞ்சுக்கும்பொழுது சந்தோஷம் கிடைக்கும். அந்த திரோபவம் அனுகிரகத்தையும் அடுத்தது பண்ணுறார். அவருடைய அனுகிரகம் இருக்கிறதால தான் எல்லா உயிர்களும் இந்த பூமியில் சௌக்கியமாக இருக்குது. அப்படி அந்த பஞ்ச கிருத்தியத்தையும் சுவாமி செய்து கொண்டே இருக்கார். அதை தான் தத்துவார்த்தமாக இறைவனை செய்கை உடையவருக்கு நமஸ்காரம்னு இந்த நாமாவளி வர்ணிக்கிறது. ஓம் கிருத்தினே நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சுப்ரமணியாய நமஹ.